எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு குறித்து மதுரையில் நடந்த இளவட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன. கிராமிய மனம் கமழும் வகையில் சிறிய கிராமம் போன்று அமைக்கப்பட்டு அங்கு மாணவிகள் பொங்கலிட்டும் குழவையிட்டும் முக்கணிகளை படைத்தும் விழாவை சிறப்பித்தனர். விழாவை மாவட்ட கலெக்டர் காமராஜ் தீபம் ஏற்றி துவக்கி வைத்தார். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் அணிவகுப்பை எம்எல்ஏ ராஜேந்திரனும் கலெக்டர் காமராஜும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடந்த உரியடி நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ராஜேந்திரனும் கலெக்டர் காமராஜும் கலந்து கொண்டு உரியடித்தனர். வீர விளையாட்டான இளவட்ட கல் தூக்குவது, ஓட்டப்பந்தய போட்டிகளிலும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இளைஞர்களிடையே எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இளவட்ட திருவிழா நடத்தப்படுவதாக கலெக்டர் காமராஜ் தெரிவித்தார். எய்ட்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் பண்றதுக்காக தான் இந்த இளவட்ட நிகழ்ச்சி. நிச்சயமா அது போய் சேரும் நம்புறேன். காரணம் என்ன, மக்கள் இங்க மதுரை மாவட்டத்தை பத்தி அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இதுபோன்ற விழிப்புணர்வு விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கல்லூரி மாணவிகள் கூறினர். தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு இளவட்ட வாரியத்தில் நீங்க மீட் நடத்துறாங்க. அதுல எய்ட்ஸ் கட்டுப்பாடை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல நாங்களும் பங்கேற்றுக்கிறோம். எய்ட்ஸ் விழிப்புணர்வு சார்பா எங்க ஒரு மீட் நடத்துறாங்க. அதுல நாங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணதுல ரொம்ப பெருமைப்படுறோம். இதனால நீங்களும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இளவட்ட திருவிழாவில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.